இருந்தாலும் சரி, அவர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். இன்றைக்கு அநேகர் பணம் வைத்துக் கொண்டு அநேக காரியங்களை வைத்துக் கொண்டு சமாதானம் இல்லையே, மனதில் ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சமாதானத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேளையில உங்களை தேடி சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார். மனிதர் அநேக காரியத்தில் விடுதலையாக முடியாம இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு உன்னை ரட்சிக்கிறார், உன்னை நேசிக்கிறபடினால்தான் இந்த பகுதியிலே வந்திருக்கிறார். உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அவர் கொடுக்க வல்லவர், பரலோக வாழ்க்கை கொடுக்கும் வல்லவர். பரலோக வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அவரே மெய்யான தேவன் என்று உன் இருதயத்திலே அறிக்கையிட்டு அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடப்பேனா ஆண்டவராக இயேசு எல்லா பாவ